ஹலோ எவ்ரிஒன். இன்றைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. இந்த வருஷம் வீட்டில் நடுறதுக்கு தேவையான மரக்கறி கண்டுகள் எல்லாம் வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன். டொரண்டோவில் இந்த கார்டன் சென்டருக்கு வந்தால் எல்லா விதமான வெஜிடபிள் பிளான்ட்ஸ்களுமே விதம் விதமாக வாங்கலாம். இன்றைக்கு நான் என்ன எல்லாம் வாங்க போகிறேன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஞ்சம் குளிர் குறைஞ்சோடனே முதல்ல வாரது ஹெர்ப்ஸ் தான். இங்கே எல்லா வகையான ஹெர்ப்ஸுமே வாங்கலாம். இதில் இருக்கிற எல்லாம் செல் பேக்கில் கொஞ்சம் சின்ன கண்டுகள். ஒன்றுண்ட ப்ரைஸ் வந்து $2.10. அதே மாதிரி ஆக பெரிய பொட்ஸ்கள்லையும் வச்சுருக்கீங்கன்னா அதுண்ட ப்ரைஸ் $24.95. இதெல்லாமே ஒரு அளவான பொட். ஒன்றுண்ட ப்ரைஸ் வந்து $4.95. இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் பெரிய தக்காளி கண்டுகள். ஒரு 15 வெரைட்டிஸு கிட்ட வச்சிருக்கணும். எதை வாங்குறேன்டே தெரியல. இந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுல தான் இந்த கூட கொஞ்சம் வித்தியாசமான தக்காளி கண்டுகளை வாங்கலாம். அங்கால சைடில் வந்து செல் பேக்கில் வச்சிருக்கணும். அதில் கொமனான வெரைட்டிஸ் தான் வச்சிருப்பினோம். இங்கே வந்தால் எதை வாங்குறேன்னு தெரியாது. அதோட எவ்வளோ நேரம் நின்றாலும் டைம் போகிறதும் தெரியாது. எனக்கு இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வாங்கி கொண்டு போய் வைக்கணும் போல தான் இருக்குது. அவ்வளவுக்கு எல்லாத்தையும் பார்க்க ஆசையாக இருக்குது. இந்த முறை நான் ஃபர்ஸ்ட்டாக வாங்கினது செலரி தான். 6 பிளான்ஸ் வந்து $2.10. வீட்டை நான் சிக்கன் டூனா சலட் அதில் செய்ய செலரி தான் கூட யூஸ் பண்ணுறது. அதால் இந்த முறை வீட்டை வாங்கி வச்சு பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னுட்டு வாங்கியிருக்கிறேன். இந்த முறை கோன் வைக்கிற ஐடியாவில் இருக்கையில், ஆனால் இதில் வச்சுருந்த ஸ்வீட் கோன் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. அதால் அதுவும் எடுத்திருக்கிறேன். இந்த முறை நிறைய பொட்ஸுகள் வாங்கித்தான் வைக்க வேண்டியிருக்கு. லீக்ஸும் வாங்கியிருக்கிறேன். லாஸ்ட் இயரும் வச்சுருந்தேன். செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அனியன்லேயும் எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ அவ்வளவும் வச்சிருக்கணும். ரெட் அனியன், ஒயிட், ஸ்வீட், எல்லோ அனியன் அண்டு எல்லா விதமான வகையும் வச்சிருக்கணும். ஒரு செல் பேக்கில் வந்து குறைஞ்சது 10 இருந்து 20 கண்டுகள் வரைக்கும் இருக்குது. ஒன்றுண்ட ப்ரைஸ் $2.10. நான் எல்லோ அனியன் வாங்கியிருக்கிறேன். எங்கண்ட மரக்கறி கண்டுகள் எல்லாம் லைக் வெண்டிக்காய், பைத்தங்காய், பாவக்காய் எல்லாம் கொஞ்சமாக தான் வரும். அதால் மற்ற வெஜிடபிள் பிளான்ட்ஸோட கம்பேர் பண்ணிக்க சில நேரங்களில் கொஞ்சம் ப்ரைஸ் கூடவே இருக்கும். வெண்டிக்காய் எல்லாம் 4-5 கண்டுகள் $3.99க்கு சில நேரங்களில் போட்டிருப்பினோம். அதே மாதிரி பைத்தங்காய் எல்லாம் பார்த்திங்கன்னா 2 கண்டுகள் வந்து $2 அப்படி போட்டிருக்கணும். பாவக்காய் எல்லாமும் அப்படித்தான் சில இடங்களில் கொஞ்சம் கூடவே இருக்கும். இதெல்லாம் பெரிய வளர்ந்த பைத்தங்க ரெட் லாங் பீன் வந்து $1.95க்கு போட்டிருக்கணும் 2 பிளான்ஸ். இதில் முளைக்கீரை வச்சிருக்கணும். ஜமைக்கன் கலலுண்டு போட்டிருக்கணும். இங்கே ஜமைக்கன் பீப்புள் வந்து கூட இந்த கீரையை வாங்கினோம் கார்டன் சென்டரில் தான். அதால் சொல்கிற மாதிரி கலலுண்டு பேர் போட்டு வச்சிருக்கணும். வாட்டர் ஸ்பினச் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமானதாக வாங்கி ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் இப்போ ஸ்ப்ரிங்லேயே வந்து வெளியில் கொண்டு போய் நடலாம். அதனால் இதுகளெல்லாம் இப்போ ஓகே. இவ்வளவு காணும் இவ்வளவுமே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல எல்லா விதமான லீஃபி க்ரீன்ஸும் வச்சிருக்கணும். ஒவ்வொன்றுலேயும் நிறைய வெரைட்டிஸ் வேறு இருக்குது. இது வந்து ஸ்விஸ் சாட். இதில் பிரைட் லைட், ரெட் ஸ்விஸ் சாட் ரெண்டும் வச்சிருக்கணும். பிரைட் லைட் பேக்கில் வந்து பிங்க், ஒயிட், எல்லோ கலர்ஸ் இருக்குது.
ஸோ தனியாக ஒரு கலர் மட்டும் வேணுமென்றாலும் எடுக்கலாம். மிக்ஸ் பண்ணின கலர்ஸும் வைக்க நல்ல வடிவாக இருக்கும். இந்த ஸ்வீட் சாட் வச்சா குக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் கார்டனை கலர்ஃபுல்லாகவும் வச்சுருக்கலாம். நான் 2 பேக் எடுத்துட்டு இந்த முறை எக்ஸ்ட்ராவாக நிறைய வாங்கியிருக்கிறேன். அதால் ஒன்றை வச்சுட்டு ஒன்று மட்டும் எடுத்திருக்கிறேன். கேரட்லேயும் ரெயின்போ கேரட் ரெட் கலர்ல எல்லாம் இருக்குது. நான் வீட்டில் ஆல்ரெடி சீட்ஸ் போட்டிருக்கிறேன். அப்படி இருந்தும் இங்கே இருக்கிறத பார்க்க ஆசையாக இருக்குது, அதால் வாங்கியிருக்கிறேன். பீட்ரூட்டும் வந்து இதில் நார்மலான நாங்கள் வாங்குகிற பீட்ரூட்டும் இருக்குது. அது மாதிரி கோல்டன் பீட்ரூட்டுன்னு வச்சிருக்கணும், அதுலேயும் வாங்கியிருக்கிறேன். டூ த்ரீ இயர்ஸுக்கு முதல்லெல்லாம் இப்படி நிறைய வாரையில் இப்போ தான் வகை வகையாக வெஜிடபிள்ஸ் லீஃபி க்ரீன்ஸ்ன்ட்டு வருது. அதுவும் இப்போ நான் வந்திருக்கிற இந்த நர்சரியில் தான் நிறைய செலெக்ஷன்கள் இருக்குது. அடுத்ததாக கேல் வாங்கியிருக்கிறேன். இது நல்ல ஒரு நியூட்ரிஷியஸான லீஃபி க்ரீன். இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. நான் வாங்குறது ஃப்ளாட் லீஃப் கேல். இந்த வெரைட்டி நார்மலாக நாங்கள் செய்கிற வர மாதிரி செய்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 வீக்ஸுக்கு ஒருக்கா கட் பண்ணி எடுக்க லீவ்ஸ் வந்து கொண்டே இருக்கும். கேல் லீவ்ஸை ஸ்ப்ரிங் ஃபால் டைமில் குக் பண்ணி சாப்பிட இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர் டைமில் லீவ்ஸ் டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கேல் ஒரு பெருநியல், ஒருக்கா வச்சா நெக்ஸ்ட் இயரும் வரும். பட் நான் ஒவ்வொரு வருஷமும் வாங்கித்தான் வைக்கிறேன். நான் இங்காலையெல்லாம் நிறைய கத்தரிக்காய் கண்டுகள் இருக்குது. பர்பிளண்டா அதில் ஒரு 4-5 விதம், ஒயிட்டில் ஒரு 4-5 விதம் வந்து நிறைய வெரைட்டிஸில் கத்தரிக்காய் கண்டுகள் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கு கத்தரிக்காய் பிளான்ஸ் ஒன்றும் வாங்கல. முதல்ல நான் இப்போ வாங்கியிருக்கிற எல்லாத்தையும் நட்டுட்டு தான் திருப்பி வந்து வாங்க போகிறேன். ஒவ்வொரு முறையும் எல்லாத்தையும் ஒரே ஏடியாக வாங்கி கொண்டு போய் வெளியில் இருந்து குளிருக்கு காஞ்சிடும். முந்தித்தான் குயிக்காக எல்லாம் முடிஞ்சிடும். இப்போ முடிய திருப்பி கொண்டு வரவினம். அதோட பிறகு வர பிளான்ஸ் எல்லாம் நல்லா வளர்ந்த கண்டுகளாகவும் இருக்கும். அப்போ வந்து வாங்க கணக்காக இருக்கும். இதில் நிறைய பெருசாக வளர்ந்த கத்தரிக்காய் பிளான்ஸும் இருக்குது. எல்லாம் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்தபடி நிற்கினோம். கத்தரிக்காய் மாதிரி தான் மிளகாய் கண்டுகள்லையும் நிறைய வெரைட்டிஸ் வரும். கனடாவில் சம்மர் வந்து ஒரு ஷோர்ட் டைமாக இருக்கிறபடியாக அந்த 2-3 மந்த்ஸுக்கு காய்க்கிற மாதிரியான மிளகாய் கண்டுகள் தான் எல்லாமே வரும். இது வந்து ரிங் ஆஃப் ஃபயர்ன்னு சொல்கிறது. நான் இதுதான் கூட வாங்கி வைக்கிறேன். நான் கறிக்கும் யூஸ் பண்ணலாம், பழுத்தோன்னே காய வச்சு ட்ரை சில்லியாகவும் யூஸ் பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லாமே கொஞ்சம் பெரிய உரைப்பு கூடின மிளகாய் கண்டுகள். ஒன்றுண்ட ப்ரைஸ் வந்து $8.95. இதில் வந்து கோட் வீட் பேப்பர்ன்னு வச்சிட்டிங்கன்னா லீவ்ஸை பார்த்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு லைட் கிரே கலரில் இருக்குது. இந்த முறை இதை வாங்கி வைக்க போகிறோன்னு இந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் இது சரியான உரைப்பு கூடினு போட்டிருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் தான் இருக்குது. அதால் இன்றைக்கு இதை மட்டும் வாங்கி கொண்டு போக போகிறேன். நான் வைக்கிற மற்ற மிளகாய் கண்டுகள் எல்லாம் பிறகுதான் வந்து வாங்க போகிறேன். அடுத்ததாக இந்த முறை நடுறதுக்காக கோல்ராபியும் வாங்கியிருக்கிறேன். இதை தமிழில் நூல் கோலன்னு சொல்லுவினா. இதுவும் ஒரு கேபேஜ் வகையை சேர்ந்தது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுண்ட லீவ்ஸும் சாப்பிடலாம், கிழங்கும் சாப்பிடலாம். ஸோ இந்த முறை கட்டாயமாக இது நடப்போகிறேன். அவ்வளவுக்கு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் க்ரீனும் இருக்குது, பர்பிளும் இருக்குது. நான் பர்பிள் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவுதான் வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் நட்டு முடிஞ்சோன்னு தான் மிச்ச வெஜிடபிள் பிளான்ட்ஸ்கள் எல்லாம் வந்து வாங்க போகிறேன்.
மற்ற சைடில் நிறைய ஃப்ரூட் ட்ரீஸும் வந்திருக்குது. ஆரஞ்சு எல்லாம் சின்ன பொட்ஸ்லேயே பெரிய காய்களோட இருக்குது. வீட்டை கொண்டு வச்சா எந்த அளவுக்கு வருமென்று தான் தெரியல. நெக்ஸ்ட் இயர் ஒன்று வாங்கி வச்சு பார்க்கணும் எப்படி வருதுண்டு. நல்ல அளவான சைஸில் மாதுளம் கண்டுகள் எல்லாம் வந்திருக்கு. 4 இன்ச் பொட்ஸ் வந்து 995. பட் இது வந்து ஓர்னமெண்டல் பிளான்ட்ஸ். மற்ற ஃப்ரூட்ஸ் வர மாதுளை மரங்களை மாதிரி இல்லாமல் இந்த வெரைட்டிஸ் வந்து பியூட்டிஃபுல்லான இந்த ரெட் அண்ட் ஆரஞ்ச் ஃப்ளவர்ஸுக்காக தான் வளர்க்குறது. சம்டைம்ஸ் சின்ன சின்ன காய்கள் வரும், ஆனால் உடனே விழுந்துடும். அதால் இது வடிவுக்காக வீட்டில் வளர்க்கலாம். இது எல்லாமே ஒலிவ்ஸ் மரங்கள். ஆனால் வெளியில் வைக்க இயலாது. பொட்டுக்குள்ளே வச்சுட்டு விண்டருக்கு உள்ளுக்கு தான் வைக்கணும், இல்லாட்டிக்கு க்ரீன் ஹவுஸில் வைக்கணும். நிறைய பேர் இதுவும் வந்து ஒலிவ்ஸும் வந்து வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருப்பினா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நர்சரியில் வந்து வித்தியாசமான நிறைய ஃப்ளவர் பிளான்ட்ஸ்கள் எல்லாம் வாங்கலாம். இது பார்த்திங்கன்னா அரளி மரம், நல்ல பெரிய மரம் பொட்ஸுக்க வச்சு வச்சிருக்கணும். இங்கே நிறைய பேர் இதுவும் வளர்க்கினோம். இங்கே ஒரு பெரிய காஃபி மரமும் நிறைய காஃபி பீன்ஸோட வளர்ந்துருக்கு. இதுவும் கனடாவில் வளர்க்கலாம். விண்டருக்கு வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு வளர்த்தோம்னா நிறைய காஃபி பீன்ஸ் வரும். இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே தேங்க்யூ. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.